வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இன்றைக்கி நான் மணத்த தக்காளி கீரை வச்சு குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மணத்த தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். மேலாப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்குவோம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 3 விசில் வச்சோம்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டு இது நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்க போகிறீங்களோ அதில் இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பில் வச்சு இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை இதில் சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கம்மியான அளவு தான் இந்த குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். காரம் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுங்க. ஒரு கட்டை அளவு மணத்த தக்காளி கீரை எடுத்து நல்லா அலசிட்டு கீரையை மட்டும் இது போல் தனியாக எடுத்துக்கணும். நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்குங்க, மண் இருக்கும். நல்லா அலசி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம குழம்பு கூட சேர்த்துருவோம். இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கீரையை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதில் இந்த கீரை கூடயே நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்ய போகிறேன். சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கீரை மட்டும் நம்ம வெறுமனே செய்யும் போது கொஞ்சம் கொழப்பு தன்மை இருக்கும். இதே போல் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 2 கீரையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. மூடிலாம் எதுவும் போடக்கூடாது கீரை வேகும் போது. இப்போ கீரை வெந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. தேங்காயை பார்த்தீங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக எடுத்துடக்கூடாது. இதிலே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளி தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம், அதனால ஒரு சின்ன துண்டு சேர்த்தோம்னா போதும். இதுவே நமக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். தேங்காய் வந்து ஒன்றும் பாதியமாக இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். நான் இன்றைக்கி இதுக்கு தாளிப்பு வடகம் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடுகும் ஜீரகமும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் இந்த குழம்புக்கு இந்த தாளிப்பு வடகம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ தாளிப்பு வடகம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இதே போல் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் தாளித்து விட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட கீரை குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அப்பளம் வடகம் அப்படி இல்லைன்னா நல்லா ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், கருணைக்கிழங்கு வறுவல்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பு ரெசிபி இன்றைக்கி நான் சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.